நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கலைங்க இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி அவங்க மேலே இருக்கிற நியாயத்தை நிரூபணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவ தானே, உங்களை அப்படியே மயக்கி உங்ககிட்ட இருந்து ஒரு குழந்தைய நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன தவறாக புரிஞ்சுன்னு இருக்கீங்க. எல்லாரும் என் மேலே அந்த மாதிரி தான் ஒரு பட்டம் கட்டி வச்சுருக்காங்க. அது உண்மை இல்லை, அது பொய்ன்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, எந்த ஹாஸ்பிட்டலேருந்து எனக்கு கூட்டாவில் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிக்கலாம், சிசிடிவி கேமரா செக் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த நர்ஸ் தான் சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. அந்த சமயத்தில் என்ன மேடம் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் சொன்னேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரியெல்லாம் ரிப்போர்ட் கொடுத்து டேப்லெட் எல்லாம் வச்சு விட்டேன், எனக்கு தரேன் நான் 3 லட்சம் இன்னும் என் அக்கௌண்ட்டுக்கே வரல, 50,000 போட்டு விட்டு அவ்வளோதான் சொல்லிட்டு சொல்கிறீங்க. நான் வீட்டில் வந்து எல்லாம் உண்மையும் சொல்கிறேன் மேடம், அந்த மல்லி பொண்ணு மேலே அபாண்டமாக ஒரு பழியை போட்டு விட்டுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் எதனா இது பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்க்கணுமே இந்த நம்ம ராஜேஸ்வரி இருந்தே உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கொடி வெயிடி அப்படி தானே, நான் இருங்க சொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுது அந்த நர்ஸு. உடனே பார்க்கணுமே பின்னாடி இருந்து 2 பேரும் கேட்டுறாங்க. உடனே கோவத்தோட உச்சியில் இருக்கார் நம்ம விஜய். போயிட்டு யார் அது பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தவட மேலே ஒன்று வர்றாரு. உடனே அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லிடுது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா தான் 2 பேரும் வந்தாங்க, வந்து அந்த 2 அம்மா யாருன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கட்டி இவங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க தான் வந்தாங்க, இந்த மாதிரி என்னோட வீட்டில் ஒருத்தி இருக்கா, அவளுக்கு இந்த மாதிரி நீங்கள் தந்தால் மட்டும் போதும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லி இதெல்லாம் தப்பு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்காம நாங்களே தந்தால் அது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் நான் பெருசாக எதுவும் எடுத்துக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ காசு தேவை, அந்த காசு தேவைக்கோசரம் இவங்க சொன்னது எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அந்த காசு எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் அவங்க சொன்ன உடனே நானும் அதுக்கு யோசிக்காமல் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் இப்படி விளாட்றோம்லே, இதில் மிகப்பெரிய பிரச்சனை வந்தாலும் வரலாம். ஏன்னா சின்ன விஷயமா தர நம்மளுக்கு அவங்க குடும்பத்தில் போய் பார்த்தா அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். பெரிய பிரச்சனையாக இருந்தால் அதை நாம் ஒன்றும் ஃபேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நம்ம மல்லியை இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க. உடனே அந்த பொண்ணு வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான் காலில் விழுறாங்க. உடனே நம்ம விஜய் அங்கேருந்து வீட்டுக்கு செம்ம கோவத்தில் வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்க்கணுமே ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இன்னொரு ட்ராமாவை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உன் பொண்டாட்டி நைட்டு ஃபுல்லாக அவங்களுடைய பேசினு இருக்காடா, அங்கே பரா ஃபோன் லிஸ்ட்டில் கால் லிஸ்ட்டில் எப்படி ஃபோன் பேசினுருக்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நேற்றையா ஃபோனு என் காணும்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க. மல்லி நைட்டு ஃபுல்லாக வெண்பாவுக்கு ஜுரம் அடிச்சிருந்ததுக்கு வெண்பாவை தான் பார்த்துன்னு இருந்தாங்க. நம்ம விஜயும் கூட இருந்து பார்த்துன்னு இருந்தார். கரெக்டாக அந்த டைம்லலாம் ஃபோன் பேசிக்கிற மாதிரி காட்டிக்குது. உடனே அக்கா எதுக்குக்கா அந்த மனங்கட்ட பழப்பம் உங்களுக்கு, இதை நேரடியாக எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்கிறேங்க, நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலையா சொல்கிறேங்க, நான் வெண்பாவை கூட்டினு மல்லியை கூட்டினு கிளம்பிடுறேன், என்னடா லூஸ் மாதிரி பேசினிருக்கேன், இந்த அக்காவை பார்த்து அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேற என்ன நான் சொல்லட்டும், மல்லி என் மேலே ஆசையே படல, நீங்கள் என்னன்னா மல்லி ஆசைப்பட்டா டேப்லெட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கிரியேட் பண்ணி மல்லியோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணீங்க, அவளை வீட்டை விட்டு போக வச்சிங்க. இப்போ நம்ம வெண்பாவுக்கு அதிர்ச்சிகரமாக திடீர்னு கோர்ட்டில் இருந்து வந்தாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக அவளுக்கு மிகப்பெரிய ஆப்பை வச்சு விட்டீங்க. அதனால தான் அவள் போனான். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு என்ன பண்ணீங்க, இப்போ நடானா ஃபோன் நைட்டெல்லாம் உடம்பு சரின்னு அவள் தான் பார்த்துன்னு இருந்தா, அவள் ஃபோனை காணுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லிட்டா. ஆனால் அந்த ஃபோனில் நீங்கள் நைட்டெல்லாம் பேசினிட்டு உடனே இவன் மேலே பழி போகிறீங்க, எதுக்குக்கா அந்த பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு. டே ஆமாண்டா நீ சொல்கிறது எல்லாமே உண்மை தான், நான் எல்லாமே ஒத்துக்கிறேன், நான் வேணுமென்னு தான் பண்ணிருக்கேன், எனக்கு இவ்வளோ பிடிக்கலடா, இவன் இந்த வீட்டை விட்டு போகணுண்டா, இவன் யாரா நம்ம குடும்பத்தில் வந்து இருக்கிறதுக்கு, எனக்கு இவ்வளோ சுத்தமாக கண்டாவே பிடிக்கலடா, இவன் இந்த வீட்டை விட்டு போனால் மட்டும் எனக்கு போதும்டா, அப்படியே சும்மா சனியும் ஒளிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னக்கா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கே அடுக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம், வார்த்தையை அவசரப்பட்டு வெளியே விட்டுறாதீங்க, வார்த்தையை வெளியே விட்டால் அது அள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்க்கணுமே நீ வார்த்தையும் விடாது எதையும் விடாத, உன் வேலைனாவோ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரஞ்சிதன் சர்க்குன்னு வராங்க. என்னம்மா எனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அதெல்லாம் பொய்யா, இப்போ என் வாழ்க்கை கேள்வி குறிக்குதே, அதை பற்றிலாம் யோசிச்சிங்களா, அந்த மல்லியை பற்றி மட்டும் யோசிக்கிறீங்களே, உன் வாழ்க்கை கேள்வி குறிக்குதானே, என் பொண்ணை நீ ஒழுங்காக பார்த்துருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே, ஆனால் நீ பார்த்துற விதம் எதுவுமே சரியில்லை, சாப்பாடு கேட்டால் போய் போட்டு தின்னு சனினா என் உசுரை எதுக்கு வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். உனக்கு குழந்தை மேலே கொஞ்சங்கடா பாசம் மேலே குழந்தைன்ற ஒரு அக்கறையே இல்லை, நீ அந்த மாதிரி இருக்கும்போது என் குழந்தையும் பார்த்துக்க மாட்டேன், இப்போ எதுக்கு நீ சொல்லு பார்க்கலாம், நான் எனக்காக கல்யாணம் வேணும்னு கேட்கல, என் வெண்பாவுக்காக தானே கல்யாணம் வேணும்னு, நீ என் வெண்பாவை பார்த்துருந்தா நீ தான் அம்மாவே இருந்துப்ப. ஆனால் மல்லி எதையும் எதிர்பார்க்காம வெண்பாவுக்கு சிறந்த தாயாக இருந்து வெண்பாவை தாங்குன்னு தாங்குறா, எல்லாமே காசுக்காக தான் அவ்வளோ பண்ணுறா, அப்போ நீயும் அதே காசுக்காக நடிக்க வேண்டியது தானே, உன் யார் வேணான்னது அப்படின்ற மாதிரி உடனே பார்க்கணுமே நம்ம விஜய் கேட்குறாரு. அவள் காசுக்காக பண்ணுறாலோ எதுக்காக பண்ணுறா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவள் என் குழந்தை மேலே உண்மையான அன்போடு தான் இருக்கா, அந்த அன்பு நீ ஏன் காட்டல, அதுதான் என்னோட கேள்வி, அந்த அன்பை நீ ஏன் கேட்டாமல் அவளை அலட்சியமாக விட்ட, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். இப்போ நீ இதை பேசுறதுனால ஒரு பிரோஜனம், நீ தப்பு பண்ணதை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் எட்டுன்னு வராது, நீங்கள் எதுக்கு மல்லி மேலே தேவையில்லாமல் இந்த மாதிரி பள்ளியெல்லாம் போட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்களுக்கு மல்லியை பிடிக்கல, மல்லி இந்த வீட்டை விட்டு போகணும்,
அவ்வளோதான், மற்றபடி எந்த ஒரு கேள்வி எங்ககிட்ட கேட்காதுன்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னடா இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நம்ம மாட்டின்னு முழிச்சுன்னுக்கிறோம்ல, இப்போ என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே குழம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த குழப்பத்துக்கு மேலே இன்னும் நிறைய குழப்பங்கள் வருமா வராதா, அந்த பிரச்சனை தீர்வுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளுக்கு இடையே தான் போயின்னு இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.